அரசியல் கட்சிகள் வந்து இலவசங்கள் கொடுக்கறாங்க இல்லையா, ஃப்ரீபீஸ், அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இலவசமா எங்களுக்கு தண்ணி, காத்து, அதே மாதிரி தூய்மையான சுற்றுச்சூழல் கொடுத்தா நாங்க ஓட்டு போடுறோங்க. உங்களுக்கு தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கு, தேர்தலை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கோம். சோ இந்த சூழ்நிலையில வரக்கூடிய எப்படியும் ஊரா வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து வேட்பாளர்களா இருக்கட்டும், அவங்க வந்து வாக்குறுதிகள் கொடுப்பாங்க, பிரச்சாரத்துல மேற்கொள்வாங்க. சோ அப்படி உங்களோட ஏரியாவுக்கு வரப்ப அவங்க கிட்ட நீங்க என்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் முன்வைப்பீங்க? உங்களோட பேர் எங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கங்க, என் பேர் கோகிலாங்க. நாங்க இங்க முதலிப்பாளையம் கிராமத்துல இருக்கோங்க. திருப்பூர் மாவட்டத்துல முதலிப்பாளையம் கிராமத்துல இருக்கோங்க. இப்ப இந்த முதலிப்பாளையம் நல்லூர் கிராமத்தோட பிரதான பிரச்சனை அப்படின்னாங்க, நிம்மதியான காத்து, அதே மாதிரி நிம்மதியான சுற்றுச்சூழல்ங்கிறதே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா, மாநகராட்சி குப்பையை மொத்தமா கொண்டு வந்து இந்த முதலிப்பாளையம் கிராமத்துல ஒரு பெரிய ஒரு பாதாள அளவுக்கு வந்து குவாரி இருக்குங்க. இங்க பயன்படாத குவாரியில ஃபுல்லா நிரப்பி வச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா கீழே இருந்து ஒரு எரிமலை மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. காத்து, மழை, புயல் எது அடிச்சாலுமே வந்து அந்த பாறையில இருந்து புகை வந்துகிட்டே இருக்குங்க. சுத்தமா இந்த ஏரியாவே மாசுபட்டுருச்சுங்க. எங்களோட பிரதான கோரிக்கை, எந்த அரசியல் கட்சி வந்தாலும் யாரு வந்து இந்த குப்பை பிரச்சனைக்கு வந்து தீர்வு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் எங்களுடைய வாக்குகளா இருக்குங்க. ஒரு மனுஷனுக்கு அடிப்படையான தேவைங்கிறது தூய்மையான வந்து சுற்றுச்சூழலுங்க, குடிநீர், அதே மாதிரி இருக்கக்கூடிய வாழ்விடம். இந்த மூணுமே கேள்விக்குறியா இருக்கு. பக்கத்துல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 ஸ்கூல் இருக்குங்க, சுத்தியும் 10 கிராமம் இருக்கு. நடுவுல அந்த குவாரியில வந்து அரசு வந்து குப்பை கொட்டிட்டு இருக்காங்க. போன ஆட்சியிலையும் கொட்டினாங்க, இந்த ஆட்சியில வந்து கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய கேள்விகள் வருது. எங்களுக்கு வந்து இப்ப மக்களுடைய பிரதான கோரிக்கைங்கிறது என்ன அப்படின்னா, இடம் வந்து தூய்மையா இருக்கணும். ஒரு பக்கத்துல வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கறக்காக, நகராட்சியை தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கறக்காக கொண்டு வந்து கிராமப்புறங்கள்ல வந்து குப்பை கொட்டுறதுனால ஆடு மாடு வளர்க்கவே முடியறது இல்லைங்க. எங்களுக்கு வந்து தோட்டம், தென்னந்தோப்பு போட்டிருக்கிறேங்க. தென்னந்தோப்புக்கு தண்ணி இப்ப எங்க போர்ல வந்து செக் பண்ணா 4000 TDS இருக்குதுங்க தண்ணி. அந்த தண்ணி காட்டினா அப்படியே தென்னை மரத்துல வந்து பிஞ்சு கருகி விழுந்துருதுங்க. எங்க வாழ்வாதாரமே போன நிலைமையில தான் இப்ப நாங்க போராடிட்டு இருக்கோங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு மக்கள் வந்து நாங்க எங்க விவசாயிகள் வந்து நாங்க சேர்ந்து போராடியுமே எங்களை வந்து அடக்குமுறை தான் பண்றாங்க. எங்களோட பிரச்சனை இந்த ஊரை தாண்டி வெளியில போயிருச்சு அப்படிங்கறதே வந்து இன்னும் கேள்விக்குறியாதான் இருக்குங்க. அப்படிங்கிறப்ப வந்துங்க, அடிப்படை தேவைகளை முதல்ல வந்து பூர்த்தி பண்ணாதான் தேர்தலுங்கிறது வந்து விவசாயிகளுடைய ஓட்டு அவங்களுக்கா இருக்கும் நாங்க நினைக்கிறேங்க. நிச்சயமா ஆட்சி யாருடையதா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு தூய்மையான ஒரு சுற்றுச்சூழல் வேணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கீங்க. சரி, அடுத்தபடியா வந்து அரசியல் கட்சிகள் வந்து இலவசங்கள் கொடுக்கறாங்க இல்லையா, ஃப்ரீபீஸ், அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இலவசமா எங்களுக்கு தண்ணி, காத்து, அதே மாதிரி தூய்மையான சுற்றுச்சூழல் கொடுத்தா நாங்க ஓட்டு போடுறோங்க. உங்களுக்கு இப்ப வந்துங்க, இந்த இடத்துல வந்து கொட்டாதீங்க அப்படின்னு நாங்க சொல்றோங்க. அப்ப நாங்க எங்கதான் கொண்டு போய் கொட்டுவோம் அப்படின்ட்டு கூட சட்டசபையில வந்து கேள்விகள் வந்துச்சுங்க. அப்படிங்கிறப்பங்க இப்ப நிறைய தன்னால்வர நிறுவனங்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக்கை நாங்க ஃப்ரீயா வாங்கிக்கிறோம், நீங்க வந்து கலெக்ட் பண்ணி மட்டும் எங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவர்மெண்ட் கிட்ட கேக்குறாங்க. பட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து அதுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்ல. எங்களையே இந்த ஏரியாவுக்கு வந்து கூட நாங்க வந்து பிரிச்சு கொடுக்க ரெடியா இருக்கோம், பட் வந்து ஆர்கனைசேஷன்ஸ், NGOs நாங்க ரெடியா இருக்கோம், எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற. நார்மலா ஒரு ரேஷன் கடையில மளிகை ஜாமான், இந்த இலவச அரிசி பருப்புலாம் வாங்குறோங்களேங்க, ஒரு 5 ரூபாய்க்கு வந்து நாங்க பிளாஸ்டிக் 1 கிலோ எடுப்போம்னு சொன்னா வீட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாரும் பிளாஸ்டிக்கை குப்பைக்கு போட மாட்டாங்க, வலிச்சு கொண்டு போய் அங்க வச்சிருவோம். அது ஒரு ஈஸியான மெத்தடுங்க. அதே மாதிரிதான் திடக்கழிவு மேலாண்மைங்கிறதுக்குங்க முதல்ல வந்து என்ன பண்ணலாம்னா, மக்களுக்கு வந்து குப்பைகளை பிரிச்சு கொடுக்கறது எப்படிங்கறது ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம்னா போதுங்க. மக்களுக்கு வந்து ரெடியா தான் இருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து அதை கரெக்டா ஃபாலோ பண்றது இல்லைங்க. நடுவுல இருக்கிற அந்த ஃபாலோயிங் மெக்கானிசம் வந்து இங்க லேக் ஆகுறதுனாலதான் குப்பைகள் வந்து தரம் பிரிக்காம பாறைக்குழிவோ இல்ல அப்படின்னா, இப்ப புது டெக்னிக் என்னன்னா, குப்பைகளை வந்து 100 டன் குப்பையை போட்டு தீ வச்சு அதை 1 டன்னா மாத்தி அதை வந்து கம்போஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. இதை விட ஒரு பெஸ்ட் இதுன்னா சோர்ஸ்லயே வந்து நம்ம வந்து கட் பண்ணணுங்க. எங்க வந்து குப்பைகள் சேருதோ அந்த இடத்துலயே நம்ம வந்து குப்பைகளை பிரிச்சு வாங்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து டிஸ்போஸ் பண்றது ரொம்பவே வந்து ஈஸியான மெக்கானிசமா போயிடும். நன்றி.